ஸோ பிராத்மிக்கில் லெசன் 2 ரச்சனாவில் பார்த்துட்ருக்கோம். லெசன் 2 கிராமர். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் இதில் வர்த்தமான் கால் பார்க்குறோம். அதாவது இதுலேயே டைப் 1 ஏற்கனவே பார்த்துட்டோம். டைப் 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா பி வேர்ப்ஸு, இதில் வேர்ப்ஸ் கலந்து வரும். இதில் மெயினான ஃபார்முலா வந்துட்டு பார்த்தீங்கன்னா மே வந்துச்சுன்னா எண்டிங்கில் ஏற்கனவே ஹூம் வந்துச்சு, இங்கே ஜாத்தாகும் தாகும் அப்படின்ற ஒரு ஃபார்மேட் வரும். மே வந்தால் தாகும் எதோடனா ரூட் வேர்ப்ஸோடு சேர்ந்து வரும். இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். சப்போஸ் ஒரு பர்சன் ஏதாவது வந்துச்சுன்னா தா போட்டு ஹை வரும் ரூட் வேர்ப்ஸோட. அதுவே ஒரு ப்ளூரல் ஃபார்ம் அப்படி ஏதாவது இருந்தால் ரூட் வேர்ப்ஸோட தே போட்டு ஹைங் வரும். ஸோ இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக புரியும். மே ரோஸ் ஸ்கூல் ஜாத்தாகும் அப்படின்னா நான் டெய்லியும் ஸ்கூலுக்கு போகிறேன். ராம் கப் யஹா ஆத்தா ஹை, ராம் எப்பொழுது இங்கே வருகிறான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கப்னா எப்போ, யஹானா இங்கே, ஆத்தாஹைனா வரான் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ரோஸ்னா டெய்லியும், ஸ்கூல்னா ஸ்கூலு, ஜாத்தாகுனா வரேன் போகிறேன், ஜாத்தாகுனா போகிறேன்னு அர்த்தம். ஹம் ஹிந்தி சிக்தே ஹேன், ஹம் ஹிந்தி சிக்தே ஹேன்னா நாங்கள் ஹிந்தி கற்றுக்குறோம். தும் கஹா ரகத்தே ஹோ, நீ எங்கே வசிக்கிறாய். லிப்னா வசிக்கிறதுங்கிற, ரகுனா வசிக்கிறது. கியா சீதா காத்தி ஹை அப்படின்னா சீதா பாடுறாளா இல்லை பாடுவாளா அப்படின்ற அர்த்தம். இந்த மாதிரி கியா ஃப்ரண்ட்டில் போட்டாங்கன்னா இது வந்து எஸ்ஆர்னோ கொஷினை குறிக்கும். வே கியா காம் கர்த்தி ஹை, அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, அவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்றது வே கியா காம் கர்த்தி. மே நை காத்தி, அதாவது நான் பாட்டு பாடலை. மே நை காத்தி அப்படின்னா நான் பாட்டு பாடலை, நான் பாட்டு பாடுறதில்ல. ஹம் குச் நை கர்த்தி, நாங்கள் ஒன்றும் செய்யறதில்ல. குச் நை கர்த்தினா நாங்கள் ஒன்றும் செய்யறதில்ல. இதில் எக்ஸசைஸ் பாருங்கள். वो गाता है should be changed as वो गाती है. அதாவது இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மேல் பர்சனை குறிக்கும், இது ஃபீமேல் பர்சன் சொல்கிற இடத்துல குறிக்கிறது. वो गाता है என்பதை वो गाती है என்று மாற்ற வேண்டும். இப்போ இங்கே கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேல் பர்சனுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க, இல்லை ஃபீமேல் பர்சன் கொடுத்துருப்பாங்க, அதை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றணும். वो गाता है ना वो गाती है மாற்றணும். मैं सुनती हूँ ना मैं सुनता हूँ அப்படின்னு சொல்லணும். तुम क्या सीखते हो பாருங்க. சேஞ்ச் த ஜெண்டர் ஆஃப் த வேர்ப்ஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். கீழ்கண்ட வாக்கியங்களில் வினைச்சொற்களின் பாலை மாற்றவும். ஜெண்டரை சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க, ஒன்று ஜெண்டர் சேஞ்ச் பண்ணுறோம். देखते हो ना देखती हो, तुम क्या देखते हो तुम क्या देखती हो. हम शहर जाते हैं हम शहर जाती हैं. आप क्या करती हैं आप क्या करते हैं. वे रोटी नहीं खाते वे रोटी नहीं खाती. मैं चाय नहीं पीती मैं चाय नहीं पीते. तुम कहाँ जाती हो तुम कहाँ जाते हो. कौन दूध लाता है कौन दूध लाती है. फीमेल मेल फीमेलाவும் फीमेल मेलाவும் மாற்றணும். आप कब खेलते हैं आप कब खेलती हैं. ஸோ இதான் ஜெண்டர் சேஞ்ச் பண்ணுறது. அடுத்து சேஞ்ச் த ப்ரொனவுன் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். கீழ்கண்ட வாக்கியங்களை பிரதி பேச்சுக்களை மாற்றவும். எப்படி மாற்ற சொல்கிறாங்கன்னா, இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, ப்ராக்கெட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க, இதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணணும். ஸோ மே ஜாத்தாகும் யூஸ் தும் இன்ஸ்டெட் ஆஃப் மே, மேக்கு பதிலாக தும் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ எப்படி சொல்லணும், தும் ஜாத்தே ஹோ அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எண்டிங்கில் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொல்லணும். आप क्या खाते हैं யூஸ் वो. இப்போ वो क्या खाता है அப்படின்னு வரணும். தேஹேன்றது கேன்சல் ஆகிடும். ரூலை அப்ளை பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். वो सोता है, ஸோ இந்த இடத்துல ஓக்கு பதிலாக வே யூஸ் பண்ண சொல்கிறாங்க. வே सोते हैं. हम काम करते हैं, हमக்கு பதிலாக மே யூஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா மே काम करती हूँ இல்லை करता हूँ. वे जाती हैं हम जाते हैं फीमेल पर्सनाக எழுத சொல்கிறாங்க. அப்போது हम जाती हैं. तुम क्यों दौड़ते हो, इधर वेवा मात ये சொல்கிறாங்க. ஸோ वे क्यों दौड़ते हैं. हम गाते हैं, इधर मेवा யூஸ் பண்ண சொல்கிறாங்க. मैं गाता हूँ அப்படின்னா मैं गाती हूँ. யூஸ் वे, இதை வந்துட்டு வேவா யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ आप चाय पीते हैं பதிலாக वे चाय पीते हैं அப்படி இல்லைன்னா वे चाय पीती हैं ஃபீமேலாக இருந்தோம். ஸோ அவ்வளோதான்.